இன்னைக்கு ஃபன் ஆக்டிவிட்டி ஸ்கேட் போர்டிங் தான் ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, ஸ்கேட் போர்டிங் பற்றி எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். பட் எனக்கு ஏன் ஸ்கேட் போர்டு ரொம்ப பிடிக்குங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்கேட் போர்டை பார்த்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம பண்ணும்போது நம்ம ஹோல் பாடி வந்து அதில் பேலன்ஸ் ஆகும். அது வந்து நமக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும், நம்ம ஹோல் பாடி அதில் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் தேவை தானே. ஏன்னா நம்ம ஈஸியாக விழுந்துருவோம், அப்புறம் விதவிதமாக விழுவோம். அப்படிங்கும்போது ஒன்று தைரியமும் தேவை. இதை பண்ண நம்மளுக்கு தைரியமும் இன்க்ரீஸ் ஆகும். அதை நான் செய்யும் போதே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இது பண்ணும்போது பார்த்தோன்னா நம்ம பார்க்குறதுக்கு ஏதோ 2 காலையும் நம்ம ஸ்டிஃபாக வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இந்த இதில் நிறைய ட்ரிக்ஸோ இல்லை நம்ம சும்மா அப்படி ஜஸ்ட் பாருங்க, நான் இப்போ மூவ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா 2 காலையுமே நல்லா மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சில டைம் குதிப்பேன். அதனால பார்த்தோம்னா நம்மளுக்கு அது ஒரு ஹோல் பாடி வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண தோணும். லைட்டாக இல்லைன்னாலும் கூட லைட்டாக ஆயிரும் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது. ஒரு ஹோல் டே இதில் இருந்தால் கூட நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணுவோம். அதாவது ஸ்கேட் போர்டு பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் ஹோல் லைஃப் நீங்கள் வந்து இதில் இருக்க ட்ரிக்ஸை வந்து கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஹோல் வேர்ல்டு வந்து அவ்வளோ ட்ரிக்ஸை பீப்புள் வந்து லேர்ன் பண்ணி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேர்லாம் வச்சு அதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் கேம்ஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு லைஃப் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்டஃப் இருக்கும். ஸோ போரே அடிக்காது. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோன்னா, சரி இது பார்த்தோன்னா ஒரு சைக்கிளிங்கோ ரன்னிங்கோ அது மாதிரி ஒரு நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டூல், அவ்வளோதான். அப்படிதான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இதில் மற்ற சைக்கிள் அந்த மாதிரி விஷயங்களோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சைக்கிள் வந்து ரொம்ப ஒரு சேஃபான மீடியம், அப்படிதானே. பிரேக் இருக்குது, நம்ம எவ்வளோ நேரம்னாலும் போகலாம், உட்காந்து போகிறோம். ஸோ அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுளாக போகிறது. ஸோ அதோட கம்பேர் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக பிரேக் இல்லை. ஸோ அதனால இதில் நம்ம என்ன ட்ரிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம ஒரு ட்ராவலுக்காக யூஸ் பண்ணாலும் சரி, இதோட வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அதாவது எப்போனாலுமே தடுக்கி விழுந்துருவோம். அதே மாதிரி அதாவது குறுக்க வந்துச்சுன்னா நம்ம பிரேக் போடாமே நிற்கணும். ஸோ எப்பயுமே ஒரு அலர்ட்டாக இருக்கணும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இன்னைக்கு எக்ஸசைஸ் ஆனால் ஸ்குவாட்ஸ் பார்ப்போம். 50 ரெப்ஸ் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். நீங்களும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எவ்வளோ பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் என்ன ஃபன் ஆக்டிவிட்டி பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பேசிக் ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் டெய்லி ஒரு எக்ஸசைஸை வந்து நம்ம பண்ணுறோம். ஒரு 5 டேஸ் தான் பண்ணுறோம் வீக்லி. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இது 27th வீக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலாக லைஃப் லாங் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் டெய்லி இந்த வீடியோ வந்தோடனே நீங்களும் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்தோடனே பண்ணணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃபாலோ பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக இருங்க, ஹாப்பியாக இருங்க.